வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லோன் ஆப்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா வந்துட்டு ரூ. 12,000 நமக்கு வந்து பர்சனல் லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த லோன் அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்லாம் வந்து தேவைப்படும்? என்னென்ன ஃபீ எல்லாம் புடிக்கிறாங்க? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒர்த்ன்னு தோணுச்சுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரீசென்ட்டா அப்ரூவல் ஆன அதிகபட்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,000 அப்ரூவ்ட் ஆயிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்துட்டு லோன் டிரான்சாக்ஷன், டாக்குமெண்ட் சார்ஜஸ், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூ. 785 போட்டிருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரூ. 232 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. எல்லாம் படிச்சு போக நமக்கு ரூ. 10,805 பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இத விட கம்மியான அமௌண்ட் தேவை அப்படின்னா, நீங்க வந்து ரூ. 10,000 எடுத்துக்கலாம். அதுக்கு கீழ ரூ. 9,000. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 வரைக்கும் காமிக்குது. எனக்கு ரூ. 50,000 வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எலிஜிபிள் இல்ல. அதனால இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ல இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூ. 50,000 லோன வந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட எம்ப்ளாய்மென்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து லோன் லிமிட்டும் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது? இத பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, லோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதா இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம். ஸோ இந்த ஒரு லோனை பொறுத்தவரையிலும் ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இருந்ததுன்னா நீங்க ஈஸியாவே லோன் வாங்கிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயும் உங்களால லோன் வாங்க முடியும், வித் இன்கம் ப்ரூஃப்லயும் லோன் வாங்க முடியும். நீங்க வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்றீங்க அப்படின்னா அப் டு உங்களுக்கு இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல ரூ. 1,00,000 வரைக்கும் உங்களால லோன் வாங்க முடியும். உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம லோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சின்னதா ஒரு 40,000 50,000க்கு கீழே வந்து உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா இமெயில் அட்ரஸுமே ஷோ பண்ணுவாங்க. அதுல எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு லோன் ஆப்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட பேசிக் டீடைலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபுல் நேம். அடுத்தது உங்களோட பேன் கார்டோட நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் வந்து என்டர் பண்ணிருங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு டிக் பண்ணி விட்டுருங்க, லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை மட்டும் இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒண்ணுனா ஒரே பின்கோடை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் பின்கோட், கரண்ட் அட்ரஸோட பின்கோட் எல்லாமே ஃபில் பண்ணி இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 மினிட்ஸ் வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்க டீட்டெயிலை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய், இல்லை அன்எம்ப்ளாய்டா, இல்லை ஸ்டூடெண்ட், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வந்து வருமோ உங்களுக்கு அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் இதில் என்டர் பண்ணுற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. ஸோ 3 லட்சத்துக்கு கம்மியாக என்டர் பண்ணக்கூடாது. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு ஆனுவல் ஹவுஸ் ஹோல்டு இன்கம், இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற இன்கம் இந்த ஆனுவலுக்கு என்டர் பண்ணுற இன்கம் விட அதிகமாக என்டர் பண்ணுங்க. இதில் ஒரு 3 லட்சம் என்டர் பண்ணுறீங்கன்னா இதில் 4 லட்சம் என்டர் பண்ணுங்க. ஆனுவல் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ்ல இருந்தோ இல்லை வந்து அந்த கம்பெனில இருந்தோ வரக்கூடிய சேலரி போக வேற ஏதாவது இன்கம் வரும்ல, அந்த இன்கம் எல்லாத்தையுமே சேர்த்து இங்கே என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வாடகை வருது அப்படின்னா, ஸோ இதில் ஒரு 3 லட்சம் என்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாடகை ஒரு 50,000 வருதுன்னா இப்போ இதில் வந்து 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதை விட கம்மியாக என்டர் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜில் தான் வந்து பேசுவாங்க. ஸோ அதனால இதில் உங்களோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் 4.5 லேக் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனுவல் ஹவுஸ் ஹோல்டு
இன்கம் 6 lakh அப்படின்னு என்டர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இங்கே வந்து மேப் வந்து காமிக்கும். இதுக்கப்புறம் இதில் உங்களோட அட்ரஸை வந்து வித் டோர் நம்பரோட என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெசிடென்ட் அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா, ஓனர்ஸா, ரெண்டல் வித் ஃபேமிலியா, ரெண்டல் வித் ஃப்ரெண்டா, அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ இயரா இந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அதை இயர் கணக்கில் இங்கே நம்பரில் என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை மந்த் அப்படிங்கிறத இங்கே என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 minutes வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி அனதர் ஒன் பர்சனோட நேம், அனதர் ஒன் கான்டாக்ட் நம்பர். ஸோ நீங்கள் வந்து இதை வெரிஃபை பண்ண விரும்பல அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ரெஃபரன்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து வெரிஃபை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண அந்த பர்சனுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்டர் பண்ண பர்சனுக்கு ஓடிபி வரும். அதை வந்து என்டர் பண்ணணும். இன்கேஸ் உங்களால் வந்து வெரிஃபை பண்ண முடியலன்னா கீழே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் அப்லோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீடியோ கேவிசி மட்டும் வந்து பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல ஆதார் நம்பர், அடுத்தது இந்த கேப்சா கோடை இங்கே என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயிலையும் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு உங்களோட ஷேர் கோட் கேட்டிருப்பாங்க. இதில் 1 2 3 4 அப்படின்னு மட்டும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் வந்து காமிக்கும். ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்க கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. அது மட்டும் நீங்கள் சொல்லிட்டு உங்களோட பேன் கார்டை மட்டும் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, ஒரு பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் அது மட்டும் கேட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்டில் முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்து உங்களோட வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ்டான அதிகபட்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வரைக்கும் மட்டும் தான் எனக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 9,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்கல, எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் நான் வந்து அப்லோடும் வந்து பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இதை விட அதிகமான அமௌண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இதில் இன்க்ரீஸ் லோன் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்ப்ளாயரெல்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ எல்லாத்தையுமே இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதிகபட்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 days வந்து டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் டைமிங், 120 days தான் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 9,000 ரூபாய் லோன் எடுத்தாலும் அதிகபட்சமாக உங்களுக்கு 4 மாதம் டைம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 10,000 ரூபாய் லோன் எடுத்தாலும் உங்களுக்கு 4 மாதம் டைமிங், 12,000 லோன் எடுத்தாலும் 4 மாதம் டைமிங் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் லோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக்ல இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த லோனை வந்து எடுக்க முடியாது. ஸோ ஃபியூச்சரில் ஒருவேளை நம்ம இந்த லோனை எடுத்து கரெக்டாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா வேணா உங்களுக்கு அது வந்து அன்லாக் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறைஞ்சபட்ச டைமிங்னா 90 நாள், அதிகபட்ச டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 days வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்துட்டு நமக்கு வந்து இஎம்ஐ டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இதில் நம்ம 12,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 10,805 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு ஒரு 232 ரூபாய் அதிகமாக பிடிப்பாங்க. செகண்ட் டைம் இப்போ நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. இது தவிர உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அமௌண்ட்னா ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்துட்டு லோன் டிரான்சாக்ஷன் டாக்குமெண்ட் சார்ஜஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 2.58%, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 31% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 12,000 ரூபாய் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,805 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய் லோன் எடுத்தோன்னா 654 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். 9,000 ரூபாய் லோன் எடுத்தோன்னா 591 ரூபாய் நமக்கு வந்து வட்டி வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே இது 50,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7,304 ரூபாய் வட்டி வந்து வரும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 12,000 ரூபாய் செலக்ட் பண்ணிட்டு கெட் லோன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் பேங்க் அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து கொடுத்து அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அந்த பேங்க்குக்கு தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பேங்க் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ₹1 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆனதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோன் சங்ஷன் லெட்டர். உங்களுக்கு இந்த மாதிரி லோன் சங்ஷன் லெட்டர் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் சங்ஷன் லெட்டர் வந்து சைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இ சைன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லோனோட இ சைன் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் இநாச் அப்படின்னு வந்து சொல்றது. இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்துட்டு நம்ம 2 விதத்தில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் மூலமாக பண்ணலாம். அனதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இதை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணி உங்களோட ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னோட ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ் தான். பட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக பிடிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான். 31% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.